ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயம். இந்த 2வது அத்தியாயத்துல இருந்துதான் நவயோகி சம்வாதம் வரப்போறது. நம்மளோட சொன்ன மாதிரி 11வது ஸ்கந்தம் ரொம்பவுமே முக்கியமான ஸ்கந்தம். அதுல ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார். கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்யாம் குருத்வஹா. இங்க பரீட்சித் கிட்ட சொல்றார், ஸ்ரீ கிருஷ்ணரை பார்ப்பதற்காக நாரதர் துவாரகாபுரிக்கு அடிக்கடி வருவாராம். அது சொல்ற பகவானுடைய சரணகமனங்களை தொழாமல் இருப்பதுங்கிறது என்ன ஒரு ஒரு இதுவான்னு, அது நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து ஆனந்தத்தை கொடுப்பது என்னன்னா, இந்த மிருத்யு இருக்கே, மிருத்யுவிலிருந்தெல்லாம் நம்மளை அந்த அந்த பயத்திலிருந்தெல்லாம் நம்மை கொண்டு வந்து ஒரு ஒரு ஆசிரியத்தை கொடுப்பது என்னன்னா முகுந்த சரண அம்புஜம். முகுந்தனுடைய சரண அம்புஜம், தாமரை பாதங்கள், பாதார விந்தம் இல்லையா. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, தம் ஏ கதா தோ தேவர்ஷி வசுதேவோ கிரகாகதம். தேவர்ஷியான நாரதர் வசுதேவருடைய கேகத்துக்கு வந்தார். அங்க வணங்கினார். உடனே அவர் வணங்கி வரவேற்கின்றார் வசுதேவர். உடனே வசுதேவர் வணங்கி வரவேற்று அவர்கிட்ட சொல்றாராம், பகவன்னு பவதோ யாத்ரா ஸ்வஸ்தையே சர்வதேகினா. உங்களுடைய வருகை எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியது. எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே அது அன்பை எதிர்பார்த்து அவர்கள் இருக்கும் பொழுது அந்த அன்பும் அந்த பாதுகாப்புக்கும் அதற்கு கிடைக்கிறதோ, அதே போல உம்மை போன்றவர்கள் வருகின்ற நேரத்திலே எல்லோருக்கும் அது நன்மை தான். பூதானாம் தேவச்சரிதம் துக்காயச்ச சுகாயச்ச. மற்ற தேவர்களை பத்தி சொல்றதுக்கு இல்ல. சிலர் சந்தோஷத்தினால வரம் கொடுக்கலாம், சிலர் சாபம் கொடுக்கலாம். ஆனா எப்பொழுதுமே பகவானை மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற சாது, உங்களை போன்ற சாதுக்கள் எல்லாருக்கும் நன்மையை தான் கொடுப்பா, சுகத்தை தான் கொடுப்பார்கள். எந்த முறையில வழிபடுறோமோ அந்த முறையில தான் தேவர்கள்லாம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா, உங்களை போன்ற சாதுக்கள்லாம் எப்படி தெரியுமா, தீனவத்சலர்கள் ஒன்றுமே முடியாதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கான்னா அவர்களிடத்துல கருணையை பொழிபவர்கள். நீங்கள் எதை கேட்டா எல்லா பயத்திலேருந்தும் ஒருத்தன் விடுபடுவானோ அப்படிப்பட்ட பாகவத தர்மத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களே. யாஜ்ருத்வா ஸ்ரத்தையாமர்த்தியே முச்சதே சர்வதோ பயாத்து. முன்னாடி நான் பகவானை உபாசனை பண்ணேன். அகம் கில புராணந்தம் பிரஜார்த்தோ புவி முக்திதம் அபூஜையும் ந மோக்ஷாய மோகிதோ தேவமாய. நான் பகவானை உபாசனை பண்ணேன், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அவரிடத்துல போய் எனக்கு புத்திரன் வேணும்னு சொல்லிட்டேனே, உன்னைப்பால ஒரு குழந்தை வேணும்னு கேட்டுட்டேனே நான் தெரியாம. அதுக்கு அந்த வரத்தை கேட்டார், கொடுத்தார். நான் முக்தியன்னா கேட்டிருக்கணும், மோட்சத்தன்னா கேட்டிருக்கணும். ஆனா நான் கேட்கல. ஏன் தெரியுமா, தேவ மாயினாலே மயங்கி போயிட்டேன், மதிமயக்கத்துல இருந்தேன். எத்தனையோ விசித்திரமான துயரம் இருக்கு, துன்பம் இருக்கு, சோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மோட்சத்தை அடையறதுக்கு ஏதான ஒரு வழியே சொல்லுங்களே. யாரு கேட்கிறா? சாட்சாத் பரபிரம்மமும் குழந்தையாக பிறந்து அதனை அனுபவித்து வளர்த்து அனுபவித்த ஸ்ரீ வசுதேவர் நாரதனிடத்துல கேட்கிறார். அப்ப ஸ்ரீசுகர் சொல்றார், வசுதேவர் அப்படி கேட்டார். அவர் எப்படி தெரியுமா, தீமதா, புத்திசாலி. அவர் புத்திசாலியா என்ன நினைச்சா சுலபமா மோட்சத்தை அடையணும்னு கேட்டார் பாருங்க இல்லையா. கேட்கறதுலயும் எப்படி கேட்கணும், எப்படி ரத்தன சுருக்கமா கேட்கணும், புத்திசாலித்தனமா கேட்கணும், கேட்கணுமே கேட்கறது இல்ல. இப்ப நாரதர் சொல்றார், பாகவத தர்மத்தை பத்தி நீங்க கேட்டலே அது நல்ல விஷயமாப்பா. சமயக் ஏதத் வியவசிதம் பவதா சாத்து தர்ஷப யத் பிருச்சசே பாகவதான்னு தர்மான்ஸ்வம் விஸ்வபாவனான்னு. பாகவத தர்மத்தை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களே, இதை கேட்டாலும் படித்தாலும் மனதில் நினைத்தாலும்
அனுசரித்தாலும் அந்த நொடியிலேயே மனுஷன் ரொம்பவுமே புனிதமாகி விடுவான். ஸ்ருதோ அனுபடித்தோ தியாயத ஆதிருத்தோ வானுமோதிதः சத்யः புனாதி சத்தர்மோ தேவ விஸ்வ துருவோபிஹி त्वया परमकल्याणः पुण्यश्रवण कीर्तनः स्मारितो भगवानद्य தேவோ நாராயணோ மம. இந்த பாகவத தர்மத்தை அனுசரித்தாலே மனிதன் புனிதமாகி விடுவான். ஏன்னா பகவான் மங்களமானவன். அவருடைய கதைகளை கேட்டாலும் சரி, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக, கேட்பதினாலும் ஸ்ரவணம் செய்வதினாலும் அதை உச்சரிப்பதினாலும் அதையே ஸ்மரிப்பதினாலுமே புண்ணியங்கள் கிடைக்கும். பகவான் நாராயணனை எனக்கு ஸ்மாரித்தோ, என்னை நினைவுபடுத்திட்டீங்களே பகவான் நாராயணனே, எனக்கு நினைவுபடுத்தி விட்டீங்களே. என்ன இவர் நினைவு நாராயணனிடத்தில் இல்லாமலா இருக்கின்றது? இவர் கேட்ட உடனே ஒரு குதூகலத்துல சொல்றாரு அவர், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். விதேக நாட்டு ராஜா நிமியோடு ரிஷபதேவருடைய நவ புதல்வர்கள், நவ யோகிகள் செய்த சம்பாஷணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சுவாயம்புவனுடைய புத்திரன் யாரு? பிரியவர்த்தன். அவருடைய புத்திரன் ஆக்னிதரன் புத்திரன் நாவியோட புத்திரன் ரிஷபதேவர். நம்ம ரிஷபச்சரிதம் படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரிஷபதேவர் எல்லோர மாதிரி இல்லை, எடுப்பா அவர் இருந்தார், ஞானத்தினுடைய அங்கமாக ரூபமாக இருந்தார். அதனால்தான் அவருக்கு ரிஷபன்னு பேரு. மோட்ச தர்மத்தை உபதேசம் பண்ணார். 100 புதல்வர்கள், அது 100 புதல்வர்கள் மூத்தவன் பரதன். அதனால்தான் நமக்கு பரத தேசம்னு பரத வருஷம் சங்கல்பம் பண்ணலாமே, பரத வருஷே பரத கண்டேன்னு ஸ்ரீமன் நாராயணவாகவே இருந்தார். அந்த பரதன் தபஸ் ஈடுபட்டான் இல்லையா? கிரகசாஸ்திரம் முடிஞ்ச உடனே வனப்பிரசம் சென்றான். 3 பிறவிகள்ல பகவானை அடைந்தான். முதல் பிறவி பரதன், அடுத்தது ஒரு மானாக பிறந்தார். கடைசி நேரத்துல மானஸ்மரணம் பண்ணதுனால 3வது பிறவி உங்களுக்கு தெரியும், ஜடம் போல ஒரு விப்ரனாக பிறந்தார், ஜடபரதன் என்ற சரிதம். அப்போ ரிஷபதேவர்ல 100 புதல்வர்கள்ல 9 பேர் பாரத வருஷத்தை 9 தீபங்களை ஆட்சி புரிந்தார்கள். 81 பேர் கர்ம தந்திர விதிகளை ஒத்த வேதியர்களாக இருந்தார்கள். 9 பேர் பரமாத்ம தத்துவத்தை பரப்புவதற்கு திகம்பரனாக இருந்தார்கள். நவாபவன் மகாபாக முனையோ ஹியர்தசம்சினஹ ஸ்ரமணா பாதரசனா ஆத்ம வித்யா விசாரதர்களாக இருந்தார்கள், பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? கவி, ஹரி, அந்தரிக்ஷ, பிரபுத்த, பிப்பலாயனா, ஆவிஹோத்ர, திருமிழ, சமச, கரபாஜன. இதான் 9 பேருடைய பெயர். அவர்கள் இந்த லோகத்துல பார்க்குற எல்லாவற்றையும் பகவானுடைய ரூபமாகவே, தயேத்தே பகவத் ரூபம் விஸ்வம் சதசதாத்மகம், விஸ்வத்துல எல்லாத்தையும் பகவானுடைய ரூபமாகவே பார்த்து கொண்டு இருந்தார்கள். அப்படியே அண்ட பகிரண்டமா பரமாத்மாவை பார்த்துட்டே சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார்கள். எந்த உலகத்துக்கு வேண்டாலும் செல்வார்கள், எங்கு வேண்டாலும் வேண்டுமானாலும் செல்வார்கள். தேவர்களோ, சித்தர்களோ, சாதர்களோ, கந்தர்களோ, யக்ஷர்களோ, மனுஷர்களோ, கிண்ணறர்களோ, நாகலோகமோ, இப்படி எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் செல்வார்கள். சுதந்திரமாக சுற்றி தெரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த 9 யோகீஸ்வரர்கள் அப்படியே போயிட்டே இருக்கச்சு ஒரு சமயம் அஜனாபத்துக்கு வந்தார்கள். அஜனாபம் இது பாரத வருஷம். அதுல நிமி சத்திர வேள்வி செய்து கொண்டிருந்தார். அப்படியே ஒளி வீசி கொண்டிருக்கின்ற அந்த 9 முனிவர்கள் அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் அப்படியே எழுந்துட்டா சட்டணும். யாரு? நிமி. வேள்வி குண்டத்திலேருந்து அக்னிதேவனும் யாகத்தை சேர்ந்த ரித்விக்குகளும் வந்தவர்கள் எல்லாரும் எழுந்து அவர்களை வரவேற்கின்றார்கள். நிமிக்கு அப்படியே மனசு ரொம்ப பூரிச்சு போயிடுது. அவர்களுக்கு ஆசனம் எல்லாம் அழைத்து முறைப்படி அவருக்கு வேண்டிய மரியாதைகள்லாம் செய்தார். பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் இருக்காலே, அவளை போல அப்படி மிளறா. அப்ப விதேக மன்னனான
நிமி அவர்களை பார்த்து பேசுறார். என்ன பேசுறார்? மன்னிய பகவத சாட்சாத் பார்ஷதான் ஓம் மதுத்விஷக. சாட்சாத் பகவான் மகாவிஷ்ணுவுடைய பார்ஷதர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். எல்லா இடத்தையும் பாவனம் செய்வதற்காக, சுத்தப்படுத்துவதற்காக சரந்திகி சுற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன் என்று ஆரம்பித்தார் இந்த விதேக நாட்டு ராஜாவான நிமி. இப்போ உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். என்னன்னா, இப்ப 2லிருந்து 5வது அத்தியாயம் வரைக்கும் நவயோகி சம்வாதம் பார்க்க போறோம். இந்த நவயோகி சம்வாதம் 5 அத்தியாயங்கள் இருக்கு. 5வது அத்தியாயம் 52வது ஸ்லோகத்துல பலஸ்ருதி மாதிரி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருப்பா. அதை நீங்க கவனிக்கும் போது தெரியும். 5வது அத்தியாயம் படிக்கும்போது நம்ம அதை படிக்கலாம். அதுல அவ என்ன தெரியுமா கொடுத்துருக்கா? இதிகாசம் இமம் புண்ணியம் தாரையேத்து யஹ சமாஹிதா. இந்த இதிகாசத்தை ரொம்பவுமே ஸ்ரத்தையோடு ஆச்சரணம் பண்ணி கேட்கிறவா ச விதூயேக சமலம் பிரம்ம பூயாய கல்பத்தே. சோகமகெல்லாம் களைந்து பரபிரம்மத்தை அடைகின்றார்கள் என்று பலஸ்ருதி இந்த நவயோகி சம்வாதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால ரொம்பவும் பக்தி ஸ்ரத்தையோடு கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. சரியா? அப்ப இவர் கேட்கிறார், நிமி கேட்கிறார், துர்லபம் மானுஷ தேகம், துர்லபமான மனுஷ சரீரம், ஆனாலும் க்ஷணபங்குராக, ஒரு நிமிஷம் கூட அது நிலைச்சிருக்கும்னு சொல்ல முடியாது, நிலையற்ற தன்மை உடையது. அந்த நேரத்துல தத்ராபி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தர்சனம். அந்த நேரத்துல பகவானுடைய பிடித்த அந்த சாதுக்களை பார்ப்பது, அவர்களுடைய தரிசனம் கிடைப்பதுங்கிறது பெரிய ஒரு துர்லபமான விஷயம். அது ஆத்தியந்திகம் சேமம் பிரிச்சாமோ பவதோ அனகா. அவர் கேட்கிறார், இதுல சத்சங்கங்கிறது பெரிய ஒரு நிதி நமக்கு கிடைக்கிறது. சத்சங்கங்கிறது பெரிய நிதி. சாது சங்கம் கிடைக்கிறது. சத்சங்கா சேவதீர்னுடாம் சம்சாரோஸ்மின்னே ஷனாத்தோபி சத்சங்கா சேவதீர்னுடாம். இந்த வாழறது வர ஒரு அரை நொடினாலும் இந்த ஒரு சத்சங்கம் கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, பெரிய அழிவில்லாத ஒரு முக்தியை கொடுத்துரும் நமக்கு. அப்போ அந்த ஆன்மீகத்தை நம்மளை மனிதன் முன்னேற்றிக்கொள்வதற்காக அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. எதை கேட்டா எதைப்படி நடந்தா பகவான் துஷ்டி ஆவார், சந்தோஷப்படுவார், தன்னையே கொடுத்துருவாரு. அந்த பாகவத தர்மத்தை எனக்கு தகுதி இருக்குன்னா சொல்லுங்க அப்படின்னார். முன்னாடி தான் சொன்னேன், பாகவதம் எல்லாம் பகவான் பார்த்து தகுதி தெரிந்து இன்னாருக்கு இது கிடைக்க வேண்டும் என்று பகவான் நினைத்தால் மட்டுமே அது நம் செவிகளில் விழும், நம்மால் படிக்க முடியும், நம்மால் உணர முடியும், நம்மால் ரசிக்க முடியும். இப்ப ஸ்ரீநாதர் சொல்றார் வசுதேவர் இடத்துல, வசுதேவ யோகேஸ்வரர்களை பார்த்து மன்னர் கேட்டார்ப்பா இந்த நிமி. அந்த கேள்வி அவன் ரொம்ப சந்தோஷத்தோட நல்ல கேள்வி கேட்டியே அப்படின்னு சந்தோஷப்பட்டு பாராட்டினாலாம். அதுல கவிருவாச்ச முதல் யோகி சொல்லிட்டு இருக்க, நிரந்தரமான ஆனந்தம் என்னன்னு கேட்டாரோ இல்லையோ, அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்கார், பகவானுடைய சரணங்களை பிடிச்சுக்கிறது மட்டும்தான் நிரந்தரமான ஆனந்தம். அதனால மட்டும்தான் இன்பம் கிடைக்கும். அது இல்லாம இந்த லௌகிக விஷயங்கள் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், போயிடும். அதுல எல்லாம் நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. உலக பொருட்கள்லாம் வெறுப்பாயிடுத்துன்னா துறவி ஆயிடுறா, அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல உயர்ந்து விடுறா இல்லையா? எல்லா இடங்கள்லயும் ஆத்மபாவம்னு ஒண்ணு வந்துடுறது. இது துறவி ஆனப்புறம் ஈஷாவாசியம் இதம் சர்வம் முதல் உபனிஷத்துல சொல்றாளோ இல்லையா, ஈஷாவாசிய உபனிஷத்துல அவர் சொல்றார், யார பார்த்தாலும் பரபிரம்மாவே தெரிஞ்சுட்டு இருக்குமா. சொல்ற பாகவத தர்மத்தை எவன் ஒருத்தன் கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு எந்த வித தடங்களும் நடக்காது. கண்ணை மூடின்னு ஓடினா கூட விழமாட்டான். இதுதான் நாராயண பட்டத்திலையும் சொல்லியிருப்பேன்.
பக்தனுடைய பெருமையை சொல்லும் போது இதான் சொல்லுவார், கண்ணை கட்டி காட்டுல விட்டா கூட விழமாட்டான். பாகவத தர்மத்துல நம்ம நம்பணும், அத ஃபாலோ பண்ணணும். மனசுனாலும் சொல்கின்ற சொல்லினாலும் புலன்களாலும் புத்தினாலும் என்ன செய்யறோமோ அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நாராயணா ஏதி சமர்ப்பயேத்து தது, பகவானுக்கு சமர்ப்பணம் செய்வதுங்கிறது தான் பெரிய ஒரு சுலபமான ஒரு வழி. பகவானை தவிர்த்து மற்றதெல்லாம் அழியக்கூடியதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல எல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சேன்னா பயம்தான், கஷ்டம்தான். பரமாத்மா கிட்டே விலைக்கு போயிட்டோம்னா இந்த சாதாரண அசத்துக்கள் இடத்துல எல்லாம் நம்ம போய் மனசை வச்சுடுவோம் இல்லையா? அதுதான் அவர் அழகா சொல்றாரு, பார்க்கறதெல்லாம் பகவானோட மாயை. இந்த மாயையிலேருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய சரண கமலங்களை பிடிச்சுக்கணும். மெய்யின்னு ஒரு பேர் வச்சுட்டா நம்மளோட தேகத்துக்கு, ஆனா அதுதான் பொய் இல்லையா? பகவான் தன் குருநாதர பகவானா கருதி கொள்ள வேண்டும். பத்தியைக ஏஷம் குரு தேவதாத்மா அவித்ய. என்ன அவித்ய தெரியுமா? தூக்கத்துல பாக்குறதெல்லாம் உண்மை நினைச்சா அது அவித்ய தான் இல்லையா? முழிச்சுட்டு இருக்கச்சு எது மேலேயும் நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுவும் அவித்ய தான். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லௌகிக விஷயங்கள்ல மூழ்கி இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பகவான் இடத்துலயே மனசை கொடுத்துட்டு அவர் பல பிறவிகள் எடுத்து அவருடைய லீலா வினோதங்களை கேட்டு ஜன்மானி கர்மாணி செய்ய யானி லோகே கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜ்ஜோ விசாரத்தே அசங்க. பகவானுடைய லீலா வினோதங்களை கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டும் வெட்கப்படாமல் இல்லையா, அப்படியே யாருடைய சங்கமும் இல்லாமல் ஒட்டுதல் இல்லாம போயிட்டே இருக்கணும். அதனாலதான் சன்னியாசிகள்லாம் ஒரு இடமா தங்க மாட்டா. ஒரு இடம் தங்கிட்டான்னா ஒட்டுதல் வந்துருவாங்க. அதுதான் அதுல விஷயம். அப்போ நாம சங்கீர்த்தனம் பண்றது, பகவானை நினைச்சு உருகிறது, அதெல்லாம் என்ன? அது சில நேரத்துல சிரிப்பா, சில நேரத்துல அழுவா, சில நேரத்துல அப்படியே கூப்பிடுவா, உறக்க சொல்வா, வித்து பிடிச்ச மாதிரி டான்ஸ் பண்ணுவா. இதெல்லாம் அந்த பகவான் இடத்துல மனதை பறிகொடுத்தவர்களுடைய நிலை. அது பாக்குற எல்லாம் பகவான் தான். கம் வாயும் அக்னிம் சலிலம் மகிம் ச ஜோதிஷிம் சத்வானி திஷோ திருமாதின்னு பாக்குற எல்லாத்துலயும் பகவான் தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாருங்கிறது தெரிந்து வணங்க வேண்டும். பகவானோட பக்தி, பகவான் தரிசனம், இந்த விஷயங்கள்ல இருக்கிற ஆசையை விட்டுறது, இந்த மூணும் தான் நமக்கு நல்ல பக்தனாக நம்மளை உருமாற்றும். இது எப்படி பண்ணணும்னா பசிச்சிருக்கவனுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி. ஏன் அப்போ இத்தியச்சுதாங்கிரிம் பஜதோ அனுவருத்தையா, பகவானுடைய சரணகமலத்தை பிடித்துக் கொண்டு அந்த பக்தியோடு வைராகியத்தோடு இருக்க வேண்டும். சரணாகதி பண்ணிட்டேன்னா அவனே பாகவதன் ஆயிடுறான். அப்புறம் அவங்களுக்கு அமைதி கட்டுகிறது பகவான். அப்போ உடனே ராஜா கேட்கிற, நிமி கேட்கிற, பகவானோட லட்சணம் எல்லாம் சொல்லுங்களேன். அத பாகவதம் புரூத்தா தர்மோ யாதிருஷம், அவ எப்படி இருப்பா, மக்களிடத்துல எப்படி பேசுவா, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் கேட்கிற ஹரிருவாச்ச. அதுக்கு ரெண்டாவது யோகி சொல்றார். யார் ஒருவன் பார்க்கின்ற எல்லாவற்றிலும் பகவானை பார்க்கிறாரோ அவன்தான் பாகவதன். பூதானி பகவத் ஆத்மன்யேஷு பாகவதோத்தமஹா. பகவானிடத்துல அந்த பிரேம பாக்குற அந்த சஜ்ஜனங்கள் கிட்ட ஒரு தோழமை. அஞ்ஞானிகளை பார்த்தா ஐயோ பாவம் இவெல்லாம் இது மாதிரி இருக்காளேன்னு அவன் மேல இருக்கிற கருணை. பகவானை யாரான வெறுத்தான்னா அவகிட்ட ஒரு திரஸ்காரம். அவ இந்த இடைநிலைப்பட்ட பாகவதன். முதல் பாகவதன் எப்படி 3 நிலை, உத்தமன், மத்தியமன், என்ன சொல்லுவோம் அதமன்னு சொல்லுவோம் இல்லையா? இது மாதிரி சொல்லிட்டார். அந்த அதமன் யார் தெரியுமா? சிலாமூர்த்தங்கள் மட்டும்தான் வழிபாடு பண்ணுவான். அதே பாகவதாள்கிட்ட ஒன்றும் ஒட்டுதெல்லாம் வச்சுக்க மாட்டான்.
அவன் அதமன். உத்தமன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பாக்குறதெல்லாம் பகவானோட லீலை மாயேன்னு நினைச்சுப்பான். அவன் தான் உத்தமன். இப்படி அவர் அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார் ரொம்ப அழகா. பிறப்பு இறப்பு பசி தாகம் இதெல்லாம் நீங்க பெற்று அதுல எல்லாம் புத்தி போகாமல் அதுல இருந்து எடுத்துட்டு வந்து பகவான் இடத்துல தன் மனதை கொண்டு வந்து வச்சிருவாளாம் பாகவத உத்தமர்கள். நான் என்ற அகம்பாவம் இருக்காது, இது என்னது ஒரு மத்தவாளுதுன்னு இருக்கிற எண்ணம் இருக்காது, இந்திரியங்கள் பக்கத்துல அவ அவ அடிமைப்பட மாட்டான். ரொம்ப அழகாக எல்லையில்லாத பக்தியை பகவானிடத்துல வச்சிருப்பா. இப்படி பக்தி பூர்வமாக தன் நினைவு இல்லாமல் பகவானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருந்தாலே பாபங்கள்லாம் நசிஞ்சு போகும். அவருடைய சரண கமலத்துல தன் மனதை கொடுத்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் பாகவத உத்தமர்களாக இருக்கின்றார்கள், பாகவத பிரதான உக்தக சொல்லப்படுகின்றார்கள் என்று சொல்லி 55வது ஸ்லோகத்தோட முற்று பெறுகின்றது. ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. अथ द्वितीयोऽध्यायः। श्रीशुकोवाच गोविन्दभुजगुप्तायां द्वारवत्यां कुरुद्वः अवासी नारदो भीक्ष्णम् कृष्णोपासनलालसः को नो राजन्निन्द्रियवान् मुकुन्द चरणाम्बुजं न भजेत् सर्वतो मृत्युः उपास्यम् अमरोत्तमैः। तम् एकदा तु देवर्षि वसुदेवो गृहागतम् अर्चितं सुखमासीनम् अभिवाद्य इदमब्रवीत्। वसुदेव उवाच भगवन् भवतो यात्रा स्वस्तये सर्वदेहिनां कृपणानां यथा पित्रोः उत्तम श्लोकवर्त्मनां भूतानां देवचरितं दुःखाय च सुखाय च सुखायैव हि साधूनां द्वादृशाम् अच्युतात्मनां भजन्ति ये यथा देवान् देवा अपि तथैव तान् चायैव कर्म सचिवाः साधवो दीनवत्सलाः। ब्रह्मन् तथापि पृच्छामो धर्मान् भागवतांस्तव या श्रुत्वा श्रद्धया मर्त्यो मुच्यते सर्वतो भयात्। अहं किल पुराणन्तं प्रजार्थो भुवि मुक्तिदम् अपूजयं न मोक्षाय मोहितो देवमायया। यथा विचित्रव्यसनात् भवद्भिर्विश्वतो भयात् मोच्येमहि अञ्जसैवादा तथा न साधी सुव्रत। श्रीशुकोवाच राजन्नेवं कृतप्रश्नो वसुदेवेन धीमता प्रीतस्तमाह देवर्षिः हरे संस्मारितो गुणैः। नारद उवाच सम्यक् एतद्व्यवसितं भवता सात्वदर्शभ यत् पृच्छसे भागवतान् धर्मांस्त्वं विश्वभावनात् श्रुतोऽनुपठितो ध्यात आदृतो वानुमोदितः सत्य पुनाति सद्धर्मो देव विश्वद्रिहोऽपिः। त्वया परमकल्याणः पुण्यश्रवणकीर्तनः स्मारितो भगवानद्य देवो नारायणो मम अत्रापि उदाहरन्तीमम् इतिहासं पुरातनं हर्षभानां च संवादं विदेहस्य महात्मनः। प्रियव्रतो नाम सुतो मनो स्वायम्भुवस्य यः तस्य आग्नेयस्ततो नाभिः ऋषभस्तत्सुतस्मृतः तमाहुर्वासुदेवांसं मोक्षधर्म विवक्षया अवतीर्णं सुतसतं तस्यासीत् ब्रह्मभारगम्। तेषां वै भरतो ज्येष्ठो नारायण परायणः विख्यातं वर्षमेधत् यन्नाम्ना भारतमद्भुतम्। स भुक्तभोगां त्यक्त्वा निर्गतस्तपसा हरिम् उपासीनस्तत्पदवीं लेपे वै जन्मभिस्त्रिभिः। तेषां नवद्वीप पतयोस्य समन्ततः कर्मतन्त्र प्रणेतार एकासीत् द्विजातयः नवा भवन् महाभागा मुनयो हि अर्थसंशिनः श्रमणा वादरचना आत्मविद्या विशारदाः कविर्हरिरन्तरिक्षः प्रबुद्ध पिपलायनः आविर्होत्रोत त्रिमिलः चमसखरभाजनग त एते भगवद्रूपं विश्वं सतसतात्मकम् आत्मनो व्यतिरेकेण पश्यन्तो व्यचरन्महीम् अव्याहतेष्टकतयः
सुरसिद्धसाध्य गन्धर्वयक्ष नरकिन्नरनागलोकान् मुक्ताश्चरन्ति मुनिचारणभूतनाथ विद्याधर द्विजगवां भुवनानि कामम् त एकतानि मे सत्रम् उपजग्मुर्यदृच्छया वितायमानं ऋषिभिः अजनाभे महात्मनः तान् दृष्ट्वा सूर्यसङ्काशान् महाभागवतान् नृपः यजमानो अग्नयो विप्राः सर्व एवोपतस्थिरे विदेहस्तान् अभिप्रेत्य नारायणपरायणान् प्रीतः सम्पूजयान् चक्रे आसनस्तान् यथार्हतः तान् रोचमानान् स्वरुचा ब्रह्मपुत्रोपपाण्डव पप्रच्छ परमप्रीतः प्रश्रयावनतो नृपः विदेह उवाच मन्ये भगवतः साक्षात् पार्षदान् वो मधुद्विषः विष्णोर्भूतानि लोकानां पावनाय चरन्ति दुर्लभो मानुषो देहो देहिनां क्षणपङ्गुरः तत्रापि दुर्लभं मन्ये वैकुण्ठप्रियदर्शनम् अत आत्यन्तिकं क्षेमं पृच्छामो भवतो नगाः संसारेऽस्मिन् क्षणार्थोऽपि सत्सङ्गः सेवतिर्नृणां धर्मान् भागवतान् ब्रूत यदि न श्रुतये क्षमं यैः प्रसन्नः प्रपन्नाय दास्यति आत्मानमप्यजः नारद उवाच एवं तेन विना पृष्टा वसुदेव महत्तमाः प्रतिपूज्या ब्रुवन् प्रीत्या स सदसि ऋत्विजं नृपं कविरुवाच मन्ये कुतश्चित् भयमच्युतस्य पादाम्बुज उपासनमत्र नित्यम् उद्विग्नबुद्धेः असतात्मभावात् विश्वात्मना यत्र निवर्तते भीः ये वै भगवता प्रोक्ता उपाया हि आत्मलब्धये अञ्च पुंसाम विदुषां विद्धि भागवतान् हितान् यानास्ताय नरो राजन्न भ्रमात्येत कर्हिचित् धावन्निमील्य वा नेत्रे न स्खलेत् न पतेदिह कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा अनुसृतस्वभावात् करोति यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयेत् तत् भयं द्वितीयापि निवेशतः स्यात् ईशाथपेतस्य विपर्ययो स्मृतिः तन्माययातो बुध आपचेतं भक्त्यैक येषं गुरुदेवतात्मा अविद्यामानोऽपि अवभातिः द्वयोः जातुर्धिया स्वप्नमनोरथो यथा तत्कर्म सङ्कल्पविकल्पकं मनो बुधो नृत्यात् अभयं ततः स्यात् शृण्वन् सुभद्राणि रताङ्गपाणेः जन्मानि कर्माणि च यानि लोके गीतानि नामानि तदर्थगानि गायन् विलज्जो विचरेत सङ्गः एवं वृत स्वप्रियनाम कीर्त्या जातानुरागो धृतचित्त उच्चैः हसत्यतो रोदिति रौति गायति उन्मादवत् नृत्यति लोकबाह्यः कं वायुमग्निं सलिलं मगिं च ज्योतिंषि सद्वानि दिशो द्रुमादीन् सरित्समुद्रांश्च हरे शरीरं यत्किञ्च भूतं प्रणमेत् अनन्यग भक्ति परेशानुभवो विरक्तिः अन्यत्र चैष त्रिक एककालः प्रपद्यमानस्य यदा स्नतः स्युः तुष्टिः पुष्टिः क्षौधपायोनुगासम् इति अच्युताङ्घ्रिं भजतोऽनुवृत्त्या भक्तिर्विरक्तिर्भगवत् प्रबोधः भवन्ति वै भागवतस्य राजत् ततः परां शान्तिमुपैति साक्षात् राजोवाच अत भागवतं ब्रूत यद्धर्मो यादृशो नृणां यथाचरति यद्ब्रूते यैर्लिङ्गैर्भगवत्प्रियः हरिरुवाच सर्वभूतेषु यः पश्चेत् भगवद्भावमात्मनग भूतानि भगवति आत्मन्येष भागवतोत्तमग ईश्वरे तत् अधीनेषु बालिशेषु द्विषत्सु च प्रेम मैत्री कृपोपेक्षा यः करोति स मध्यमः छायामेव हरये पूजां यः श्रद्धये हते न दद्भक्तेषु चान्येषु स भक्तः प्राकृतस्मृतः गृहीत्वा अपि इन्द्रियैरर्थान् यो न द्वेष्टि न हृष्यति विष्णोर्मायामितं पश्यन् स वै भागवतोत्तमः देहेन्द्रियप्राणमनोधियां यो जन्माप्यय क्षुद्भयतर्ष
कृच्छ्रैः संसारधर्मैः अविमुह्यमानः स्मृत्या हरेर्भागवतप्रदानग न कामकर्मबीजानां यस्य चेतसि सम्भवः वासुदेवैकनिलयः स वै भागवतोत्तमः न यस्य जन्म कर्मभ्यां न वर्णाश्रमजातिभिः सज्जतेऽस्मिन् अहम्भावो देहे वै स हरये प्रियः न यस्य स्वपर इति वित्तेष्वात्मनि वा प्रीता सर्वभूतसमशान्तः स वै भागवतोत्तमः त्रिभुवन विभव हेतवेऽप्य कुण्ठस्मृतिः अजितात्मसुरादिभिर्विमुक्रियात् न चलति भगवत्पदारविन्दात् लवनिमिषातमपि यः स वैष्णवाग्रयः भगवत उरुविक्रमाङ्किरीशाखा न कमनी चन्द्रिकया निरस्ततापे हृदि कथमुपसीदतां पुनः स प्रभवति चन्द्र इवोतितेर्कतापः विसृजि हृदयं न यस्य साक्षात् हरिरवशापि हितोऽपि अगोकनाशः प्रणय रसनया हृदाङ्घ्रिपद्मः स भवति भागवत प्रधान उक्तः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय।